அந்த ஹோமத்தை நடத்துறதுக்கு நீ அவளுக்கு பணம் கொடுக்க முடிவு பண்ணிட்டியா? பார்வதி, இந்து பண்றேன்னு சொன்ன ஹோமத்துக்கு நீ பணம் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தனா அதுக்கு பின்னாடி வரப்போற பிரச்சனை நீதான் சமாளிக்கணும். நான் உனக்கு பணம் கொடுத்து உதவி செஞ்சா இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிரும். உன்கிட்ட அதுக்கான பணம் இருக்குல்ல இந்து. என்கிட்ட எங்க பணம் இருக்கு? அம்மா உன்கிட்ட கொடுத்த 50 சவர நகை உன்கிட்ட தானே இருக்கு. கடவுளே, இதுல இருந்த மத்த நகைங்க எங்க? சித்தி, அத நீங்க எடுத்திருந்தா திரும்ப கொடுத்துருங்க. இல்லனா நான் இங்க பெரிய பிரச்சனையில மாட்டிப்பேன். எது எப்படியோ அந்த நகை திருட்டு போனதுனால நீயும் தற்சமயம் அந்த விஷயத்த அங்க இருக்கிற யார்கிட்டயும் சொல்லாத. சொல்ல வேண்டாமா? சுபத்ரா, எல்லாமே நம்ம கை விட்டு போற மாதிரி இருக்கு. நீங்க என்னென்ன சொல்றீங்க? இந்தியும் அருணையும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி 2 பேரையும் பிரிச்சு வைங்க. இனிமே உனக்கு யாராலையும் எந்த கெடுதலும் வராதுமா. எல்லாமே நல்லதாவே நடக்க போகுது. இது நீங்க எப்பவுமே சொல்றது தானே பூசாரி? எப்பவும் சொல்றதைத்தான் நான் இப்பவும் சொல்றேம்மா. இனிமே உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். அப்புறம் நீங்க வேற ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்களேம்மா. இந்து வீட்ல ஒரு ஹோமம் நடத்தணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஆமா, நான் தான் அவளுக்கு அந்த விஷயத்தையே எடுத்து சொன்னேன். அந்த வீட்ல இந்துவுக்கும் அவ புருஷனுக்கும் மிருத்யுஞ்சய ஹோமம் நடத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு நான் இப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த ஹோமத்தை எப்படியாவது எங்க வீட்ல செஞ்சே ஆகணும்னு உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லான்னு வந்தோம். அம்மா, நாம அதை அப்புறமா எப்பயாச்சும் பண்ணிக்கலாமே. என்ன அப்புறமாவா? ஏமா இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தள்ளி போட பாக்குற? அத உடனடியா பண்ணாதான் நல்லா இருக்கும். அந்த ஹோமத்தை நடத்தணும்னு நீதானே இந்து ஆசைப்பட்ட, பின்ன எதுக்காக யோசிக்கிற? இல்ல, அது வந்து நீ எதையும் சொல்ல வேண்டாம். உங்க வீட்டு ஆளுங்க அந்த ஹோமத்தை நடத்த தயாரா இருந்தாங்கன்னா அதுக்கப்புறமா உனக்கு என்ன பிரச்சனை? ஐயரே, நீங்க அவரை பார்த்து பேசி எல்லாம் முடிவு பண்ணுங்க. ஹோமத்தை செய்ய நாங்க ரெடிதான். அப்போ அந்த புரோகிதரை உங்ககிட்ட பேச வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சரியா? நீங்க என் கூட வாங்க. வாங்க போலாம். இந்தா, அந்த புரோகிதரை கான்டாக்ட் பண்றதுக்கான கார்டு இது. இதுல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி விவரத்தை சொல்லுங்க. நானும் இது விஷயமா அவர்கிட்ட பேசிடுறேன். சரியா? இந்த பொண்ணு இங்க வந்து சொன்ன விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது அந்த வீட்டுல மகா மிருத்யுஞ்சய ஹோமத்தை பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அதை தவிர நீங்க வேற எதையுமே யோசிக்க வேண்டாம். அவரை எப்படியாவது வர வச்சு நாங்க இந்த ஹோமத்தை பண்ணலான்னு முடிவே பண்ணிட்டோம் ஐயரே. அவருக்கு போன் பண்ணி பேசிட்டு நாங்க உங்களை வந்து பாக்குறோம். ரொம்ப சந்தோஷமா. இப்போ உனக்கும் சந்தோஷம் தானே? அப்ப நாங்க போயிட்டு வரோம். நல்லது. வாமா. கடவுளே, நீதான் காப்பாத்தணும். அட கடவுளே, இது ரகுவோட வண்டியாச்சே. ரகு எப்படி எங்க? இந்து, என்ன ஆச்சு? வா போலாம். நில்லேந்தோ. நீ பெரிய அரண்மனையில மகாராணி ஆனதுக்கு அப்புறம் என்னால உன்னை பார்க்கவே முடியல. அது நீ எந்த ஹோட்டல்ல பதுக்கியிருந்தாலும் எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. எல்லாத்தையும் உடச்சு தள்ளிட்டு வந்துருவேன். என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. எனக்கு உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதை சொல்றதுக்காக தான் நின்றுட்டு இருந்தேன். உங்க அப்பா சித்தி சொல்றதை கேட்டு எனக்கு எதிராக நீ சாட்சி சொன்ன, நான் யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டேன், கொன்னே போட்டுருவேன். என்னை பத்தி தெரியும்ல. உனக்காக ஒருத்தரை கொல்ல முடியும்னா இன்னொரு கொலை பண்றதுக்கும் என் கை நடுங்காது. எதே நீ மறந்துடாத. அப்படி மறந்தா உனக்கு பல நஷ்டம் ஏற்படும். மறக்காம இருந்தா உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும்.
ஏய், உனக்கு என்ன வேணும்? நீ எதுக்காக தேவையில்லாம எங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நான் ஒன்னும் உங்களெல்லாம் தடுக்கல, இவளை தான் தடுத்தேன். இவ யாருன்னு உனக்கு தெரியுமா? ஹலோ ஆன்ட்டி, இவளை நீங்க நேத்து தானே பாத்தீங்க. அதுக்கு முன்னாடி இவளை நல்லாவே தெரியும். அன்னைக்கெல்லாம் இவ வேற ஒரு இந்துவா இருந்தா. ஓ, அப்ப நீதான் எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இவளை பத்தி சொல்றேன்னு சொன்னியா? அம்மா வேண்டாம், நீங்க ஏதோ பேசாதீங்க, வாங்க போயிடலாம். இங்க பாரு இந்து, இவகிட்ட எல்லாம் பேசுற விதத்துல தான் பேசணும். நாமளும் பேசாம அமைதியா போனா இவன மாதிரி ஆளுங்க என்ன வேணாலும் பேசலாம்னு நினைப்பாங்க. யாருடா நீ? நீ எதுக்கு இவ்வளவு மிரட்டிட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? இந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, அவகிட்ட கேளுங்க, அவ சொல்லுவா. இந்து, யார் அவன்? உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? அம்மா அது எதுவா இருந்தாலும் சொல்லு. அவன் ஏன் உன்னை கொன்னுடுவேன்னு சொல்றான்? சொல்லு. நாம ஏன் இங்க வந்திருக்கோம்? நீங்க கேட்டீங்கல்ல அந்த ஆள் யாருன்னு, அது சொல்லும்போது என்னால இந்த இடத்த மறக்க முடியாது. இந்து, என் வாழ்க்கையில இந்த தண்டவாளத்துக்கும் இது வழியா போற ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குங்க. இந்த தண்டவாளம் வழியா கடந்து போன ஏதோ ஒரு வண்டி தான் என் அம்மாவோட உயிரை எடுத்துடுச்சு, என்ன தனியா தவிக்க விட்டுருச்சு. இந்த பாதையில ஓடி போன ட்ரெயினோட சேர்ந்துதான் நானும் வளர்ந்தேன். ட்ரெயினை விட வேகமா போக எவ்வளவு முயற்சி பண்ணேன். என் சம்பாத்தியத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு குடும்பத்துக்காக இந்த வழியா வண்டி ஓட்டி பால் வியாபாரம் பண்ண. அப்படி எத்தனை நாட்கள், எத்தனை வருஷங்கள். இங்க வச்சு என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண ஒருத்தனை கொலை பண்ணிட்டு உள்ள போனவர் தான் அந்த ரகு. கோயில்ல வச்சு நீங்க கேட்டீங்களே யாருன்னு, அவருக்கும் எனக்கும் என்ன உறவுன்னு. இந்து, என்னோட மானத்தை காப்பாத்துறதுக்காக கொலைகாரனா மாறினவர் அவர்தான் ரகு. அன்னைக்கு என்ன காப்பாத்தின அவர்தான் இன்னைக்கு என்கிட்ட எதிரி மாதிரி பேசினாரு. ரகுவ அப்பாவோட தூரத்து சொந்தம். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அவரை நல்லா தெரியும். என்னோட சின்ன வயசுல இருந்து என்னை யார் என்ன சொன்னாலும் அவங்க கிட்ட சண்டைக்கு போயிடுவாரு. இந்த ரகுவோட விஷயம், கொலையெல்லாம் அருணுக்கு தெரியுமா? ரகு அவருக்கு தெரியும், ஆனா இந்த கதையெல்லாம் நான் அவர்கிட்ட சொல்லல. இந்து, நீ என்கிட்ட சொன்ன விஷயத்தையெல்லாம் அருண் கிட்ட சொல்லிடாத. நம்ம வீட்டு ஆளுங்களுக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது. அம்மா, என்னைக்காச்சும் ஒரு நாள் தெரிய வரும்ல, அப்ப நான் என்ன சொல்லுவேன்? அது எல்லாம் தெரிய வரும்போது நாம அப்ப பாத்துக்கலாம். ரகு அப்படி சொன்னாலும் உனக்கு பிரச்சனை வர மாதிரி அவன் எதுவுமே செய்ய மாட்டான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவனை பார்க்கும்போது எனக்கும் அப்படிதான் தோணுது. அம்மா, அவரை நாம நம்பலாமா? நீ தைரியமா இரு. எது நடந்தாலும் நாம அதை எதிர்கொள்ற தைரியம் தான் ஒரு பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உனக்கு இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நாம கடந்து போக முடியும். அம்மா, ம்.
அதுதான் அம்பாட்டு வீட்டுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையோ. இந்துக்கும் அருணுக்கும் நடுவுல நாளுக்கு நாள் நெருக்கமா பழகுற மாதிரி தான் இவங்க 2 பேருக்கும் தோணுது. அருண் வேலைக்கு போகலான்னு நினைச்சாலும் இந்து அவங்கிட்ட நெருங்கி பழக நினைக்கிறா. ஆம்பளை பிள்ளைங்களை பத்தி சொல்லணுமா என்ன? மனசு எப்ப தடுமாறும் நம்மளால சொல்ல முடியாதுல்ல. தோஷ நிவர்த்திக்காக தாலி கட்டப்பட்ட பெண்ணுங்கிறத தாண்டி அவங்களுக்குள்ள தாம்பத்திய உறவு நடக்குதுன்னு சொல்றீங்க. தாம்பத்திய வாழ்க்கை இது வரைக்கும் நடக்கல திருமேனி. அதுக்கான சிச்சுவேஷன் இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க ஏற்படுத்தாம தான் போயிட்டு இருக்கோம். ஆனா இனிமே அதை மைண்டர் மட்டும் தான் ரொம்ப கஷ்டம். ஒரு 4 நாளைக்கு அருணை நாங்க வெளியூருக்கு அனுப்பி வச்சிருக்கோம். 4 நாளைக்கு அப்புறம் அவன் திரும்ப வந்துருவான். அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களை எங்களால கட்டுப்படுத்தவே முடியாது. இப்ப அம்பாட்டில் நடக்கிறது ஒரு நெருப்போட விளையாடுற விளையாட்டு திருமேனி. அந்த நெருப்பு விளையாட்டுல அம்பாட்டு வீட்டாடுங்க தயாரானது நீங்க சொன்ன அந்த பிரச்சனை விதியை மட்டும் நம்பிதான். தோஷம் இருக்குன்னு சொன்னதும் நீங்க தான். அந்த தோஷத்தை நீக்க பொண்ணை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததும் நீங்க தான். இத பாருங்க, இப்போ எங்களுக்கு ஏற்பட்டிருக்க பிரச்சனை தீரணும் அப்படின்னா அதுக்கும் நீங்க தான் மனசு வச்சு ஏதாவது பண்ணணும். என்னதான் உங்க பிரச்சனை சொல்லுங்க. அருணும் இந்துவும் சேர்ந்து எங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு தாம்பத்திய உறவு வச்சுப்பாங்களோன்றத எங்களோட கவலையே. இப்ப அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழவே கூடாது. அப்படி வாழ்ந்தாங்கன்னா அவ கண்டிப்பா கர்ப்பமாயிடுவா. அது மட்டும் உறுதி. அப்படி ஏதாவது எக்கத்தப்பா நடந்துச்சுன்னா அருணோட வாழ்க்கையில எங்க பொண்ணுக்கு முக்கியத்துவமே இருக்காது. நீங்க சொல்றது 6 மாசத்துக்குள்ள எப்ப வேணா சாகலான்ற விதி இருக்கிற ஒரு பொண்ணை பத்தி தானே? அதனால அவ கர்ப்பமானா என்ன? அந்த கர்ப்பத்தோட அவ சாகத்தான போறா? ஐயோ ஜோசியரே, அந்த அளவுக்கெல்லாம் அங்க நடக்கவே கூடாது. அப்படி ஏதாவது நடந்தா அது எங்க பொண்ணதான் அதிகமா பாதிக்கும். அது எப்படி பாதிக்கும்? இந்து இறந்துட்டா அருண் உங்க பொண்ணு தானே கல்யாணம் பண்ணிக்க போறான். ஆனா இந்துவோட மரணத்துக்கு அப்புறம் அருண் தாடியை வளர்த்துக்கிட்டு கவலையோட கல்யாணம் பண்ணிக்காம இருந்துட்டான்னா அப்புறம் நாங்க என்ன பண்றது? அப்படி நடக்காம இருக்கதான் அவங்க 2 பேரும் பிரிஞ்சே இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அப்போ அவங்க 2 பேரையும் நான் பிரிச்சு வைக்கணும். அதுக்கு தானே நீங்க வந்தது? எங்களுக்கு தெரிஞ்சு வேற வழி எதுவும் தெரியல திருமேனி. அருண் பெங்களூர்ல இருந்து திரும்பி வரும்போது இது வரைக்கும் நாங்க நடத்தின நாடகம் எதுவுமே செல்லுபடியாகாது. அதுக்கு பதிலா ஒரு நிரந்தர பரிகாரத்தை தான் நாங்க எதிர்பார்த்து வந்திருக்கோம். அப்படின்னா ஜோதிட விதிகளை மீறி உங்களுக்காக நான் ஒரு சில விஷயங்களை செய்யணும், அதானே? இல்ல, அப்படியும் சில விஷயங்கள்லாம் இந்த நாட்டில் நடக்க தானே செய்யுது திருமேனி. இல்ல, தனி மனுஷ விருப்பப்படி இந்த தெய்வத்தோட கட்டளைன்னு சொல்லி நீங்க பல விஷயத்த சொல்லிட்டு தானே இருக்கீங்க திருமேனி. நீங்க சொல்ற வார்த்தைக்கும் நாங்க சொல்ற வார்த்தைக்கும் பெரிய அளவுல வித்தியாசம் இருக்கு திருமேனி. எங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஜோசியர் நீங்க ஏதாவது நல்ல முடிவு சொன்னீங்கன்னா எங்க வீட்டுல இருக்க எல்லாரும் அதை ஏத்துப்பாங்க, நம்பவும் செய்வாங்க. இதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு நான் யோசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி சுபத்ராமா கிட்டையும் விஸ்வநாதன் ஐயா கிட்டையும் கொஞ்சம் பேசணும். திருமேனி, கூடிய சீக்கிரம் பரிகாரத்தை சொல்லுங்க. இது எங்களோட வேண்டுகோள். அருண் திரும்பி வரத்துக்கு 4-5 நாள் ஆகும் தானே சொன்னீங்க? ஆமா. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. அருண் திரும்பி வர்றதுக்கு முன்னாடி நாம இதுக்கான பரிகாரங்களையும் முயற்சி செஞ்சு பார்ப்போம். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல திருமேனி. அப்படின்னா நாங்க கிளம்பிட்டுங்களா? நன்றி. இந்து, என்னம்மா? உன்கிட்ட நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லலாம் தான் வந்தேன். நான் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். அவர் நம்ம வீட்டுக்கு வந்து ஹோமம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அவர் ஓகே சொல்லிட்டாரா? ஆமா, ஆனா அட்வான்ஸா
அவரோட அக்கவுண்ட்ல பணத்தை போட்டதுக்கு அப்புறம் தான் அவர் இங்க வரத பத்தி யோசிப்பாராம். அவர் எங்க பூஜை பண்ண போனாலும் அவர் இதே தான் ஃபாலோ பண்றாராம். அடகு வைக்கிறதுக்கான நகையெல்லாம் நீ எடுத்து வச்சிட்டல? எடுத்து வைக்கல, உடனே வச்சிடுறேன். தங்கத்தை அடகு வைக்கிறதுக்காக நீ வீட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு போக வேண்டாம். இங்க இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். நாம ரோசாம்மா கிட்ட கொடுத்து அனுப்பிடலாம். ரோசாம்மா அதை உன் வீட்டுல கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அடகு வச்ச பணத்தை உங்க அம்மா கிட்ட இங்க கொண்டு வந்து தர சொல்லிடு. அப்போ உன் வீட்டுல இருந்து கொண்டு வந்த பணமாதான் இங்க இருக்கிறவங்க நினைப்பாங்க. அதுக்கப்புறம் இத பத்தி எந்த கேள்வியும் வராது. அப்படியே வந்தாலும் அதை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆமா, நீ ஏன் ரொம்ப பயந்து போன மாதிரி இருக்க? சச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் வீட்டுக்கு கால் பண்ணி ரோசம்மா வருவாங்கன்னு சொல்லிட்டேன். அப்பனா டைம் வேஸ்ட் பண்ணாத. சீக்கிரமா உங்க வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லு. அப்புறம் ரோசம்மா கிட்ட குடுக்கறதுக்கான நகை எல்லாத்தையுமே எடுத்து வச்சிரு. நாளைக்கு நாம அவரோட அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போட்டு விட்டே ஆகணும். வரேன். ஐயோ கடவுளே, நகைக்கு நான் இப்ப எங்க போவேன்? காணாம போன நகையை பத்தி நான் அம்மா கிட்ட சொல்லவும் முடியாது. இப்ப நான் என்ன பண்றது? இந்து, என்னடி நகை கிடைச்சிடுச்சா? சித்தி, நகை எதுவும் இந்த வீட்ல இல்ல. பார்வதி அம்மா அந்த நகையை கேக்குறாங்க. நான் இப்ப என்ன சொல்றது? அதுக்கு என்ன சொல்லணும்னு கேக்கதான் நீ எனக்கு போன் பண்ணியா? உன்னோட அலமாரியில இருந்து காணாம போன தங்க நகையை பத்தி நான் என்னடி சொல்றது? அது எங்க போச்சுன்னு உங்களுக்கு தெரியாது? அடியே, நீ உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு என்ன சந்தேகப்படுற? அந்த வீட்ல உனக்கு சந்தேகப்பட வேற யாருமே கிடைக்கலையா? கிடைக்கலனா நான் வேணா ஒரு ஆளை சொல்லவா? அந்த வேலைக்கார பொம்பளை இருக்கான்ல, ரோசம்மா, அவ தான் எடுத்துட்டு போயிருப்பா. சித்தி, அவளை பார்க்கும் போதே தெரியும் அவ ஒரு கை தேர்ந்த திருடி. அவளை பிடிச்சு நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டீங்கன்னா அந்த நகை எங்க போச்சுன்னு கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி சொல்லிடுவா. நீ அதுக்கு முயற்சி பண்ணு. சித்தி, எதுக்கு தேவையில்லாம ரோசம்மாவை பத்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? ரோசம்மா அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. பின்ன வேற யாரடி செய்வா? நானும் உங்க அப்பனுமா? அப்படின்னா நீ அம்பாட்டி ஆளுங்க கிட்ட சொல்லி போலீஸ் கிட்ட எங்களை மாட்டி விடுடி. உன்னை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு உண்டான தண்டனைய அப்படியாச்சும் நாங்க அனுபவிக்கிறோம். சித்தி, கடைசியில நீ ஒரே வார்த்தையில என்ன திருடின்னு சொல்லிட்டல. உனக்கு இப்படி சொல்ல எப்படி மனசு வருது? பாரு, ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுற. எங்களை நீ திருட்டு பட்டா கட்டி போலீஸ்ல எங்கேயாவது மாட்டி விட்டனா அப்புறம் நாங்க உயிரோடவே இருக்க மாட்டோம். எல்லாருமா தற்கொலை பண்ணிட்டு செத்துடுவோம். சித்தி, அது நான் இனிமே நீ எதுவும் சொல்ல வேணாண்டி. நானும் எதையும் கேட்க விரும்பல. இந்துவுக்கு நம்ம மேல பலமான சந்தேகம் வந்திருக்கு. அவளுக்கு தவிர்க்க முடியாத நிலைமை வரும்போது அவ அம்பாட்டி வீட்ல நகை காணாம போன விஷயத்த சொல்லி பிரச்சனை பண்ணிடுவாளா? போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் போலீஸ்காரங்க மோப்பம் பிடிச்சு இங்க வந்துட்டா பிரச்சனை ஆயிடுமே. இனிமே அந்த தங்க நகை அங்க வைக்க கூடாது. அத முதல்ல எடுத்து மாத்தி வைக்கணும். இங்க அடையாளமா வச்ச அந்த பூந்தொட்டி எங்க போச்சு? இது யார் இங்க இருந்து எடுத்து மாத்தினது? அதை இந்த இடத்துல தானே வச்சிருந்தோம். போன நான் ஏதாவது தள்ளி விட்டுருக்கோம் போல. வச்சிருந்த நகை எங்க போச்சு? ஐயோ, அது எங்க போச்சு? ஐயோ,
இதுக்குள்ள வச்சிருந்த தங்க நகை எங்க போச்சு? ஐயோ, யார் அதை திருடிட்டு போனாங்க தெரியலையே. கடவுளே, இங்க தானே வச்சிருந்தோம். ஐயோ கடவுளே, ஒட்டு மொத்தமா சேர்த்து 25 சவரன் இருந்துச்சே, அதை யார் எடுத்துட்டு போனா? ஐயோ, எதுக்காக இவன் ஓடி போறான்? டேய் டேய் வினு, டேய் நில்லுடா. டேய் வினு, வினு. என்னம்மா? எப்ப பார்த்தாலும் மொபைல் கேம். டேய், அன்னைக்கு நாங்க புதைச்சு வச்ச பொருளை நீதான் எடுத்தியா? நானா? அது என்ன பொருள்? ஐயோ, ஒண்ணு தெரியாதா? உன்னை கொன்னிட வேண்டாம் நானு. எதுக்குடா குழி தோண்டி புதைச்சு வச்ச பொருளை வெளியே எடுத்த? அதை நீ எங்கடா வச்சிருக்க? அதை என்ன பண்ண நீ? சொல்லுடா. என்னம்மா சொல்ற நீ? அன்னைக்கு அப்பாவும் நீயும் செத்தையிலேயே தானே புதைச்சிங்க. நான் எதுக்கு அதை குழி தோண்டி எடுக்கணும்? பொய் சொல்றியா ராஸ்கல்? சொல்லுடா, உண்மையை சொல்லு. அந்த தங்க நகை எங்க? தங்கம்மா? எந்த நகை? எனக்கு ஒண்ணு தெரியாது. நீ கொண்டனோ? சொல்லுடா. சொல்லு, சொல்லு. அப்பா, அம்மா என்ன போட்டு அடிக்கிறாங்க. ஏய், இப்ப எதுக்கு இவனை அடிக்கிற? என்னங்க, அந்த தங்க நகைய காணோம். 25 சவரன். அன்னைக்கு நாம நகைய பத்தி பேசும்போது இவன் தான் ஒளிஞ்சு கேட்டுட்டு இருந்தான். அப்பவே எனக்கு சந்தேகமா தான் இருந்தது. இவன் தான் குழி தோண்டி எடுத்திருப்பான். அப்பா, நான் எடுக்கலப்பா. இங்க பாரு சுமதி, அந்த நகை எடுத்தது இவன் தான் சந்தேகப்பட்டு அடிச்சனா, அதை எடுத்தது இவன் இல்ல, நான் தான். என்ன சொன்னீங்க? டேய் நீ உள்ள போ. டேய் உள்ள போய் படுறா, படிக்கிற வேலையை பாரு. போ போ. நீங்க அதெல்லாம் கொண்டு போய் வித்து தொலைச்சிட்டீங்களா? அட கடவுளே, நீங்க இப்படி எனக்கு துரோகம் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அந்த தங்க நகையெல்லாம் என்ன பண்ணீங்க சொல்லுங்க. ஏய், நீ எதுக்கு இப்போ தேவையில்லாம சத்தம் போடுற? நீ தானே சொன்ன அந்த நகை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிருன்னு சொன்னல. அதுக்காக வித்து காசாக்க சொன்னனா? அப்போ அந்த பணம் எங்க? ஏய், அந்த தங்கத்தை வித்தா தானே காசு வரும். பின்ன என்ன பண்ணீங்க? அது நேற்று ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன். போலீஸ்காரங்க நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு வந்து அந்த குழியை தோண்டி நகையை எடுத்துட்டு என்னையும் உன்னையும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆமா, அதனாலதான் அதை வெளியில எடுத்தேன். சரி, இப்ப அது எங்க இருக்கு? அத பத்தி கவலைப்படாத, அத பத்திரமா ஒருத்தர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். அது யாரு? அத பத்தி நீ இப்ப எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம். அத காசாக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். இந்த வீட்டையும் கொஞ்சம் சரி பண்ணணும். எங்க பாரியா, மீனாவுக்காக தான் அந்த நகையை நான் பாதுகாப்பா வச்சிருந்தேன். ஏண்டி, நம்ம பொண்ணோட கல்யாணம், பையனோட படிப்பு எல்லாத்தையும் அவங்க தானே பார்க்கணும். அதுக்கப்புறம் தேவையில்லாம நம்ம ஏன் சம்பாதிக்கணும்? அந்த தங்கத்தை பத்தி நீ கவலைப்படாத. இப்போ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் தங்கம் தேவையில்ல, பணம் தான் தேவை. நீங்க என்னதான் சொன்னாலும் என்கிட்ட இப்படி பண்ணிருக்க கூடாது. நீங்க இப்ப ஜாலியா இருக்கீங்கல்ல? பாருங்க, குடிச்சு கூத்தடிச்சு இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சுங்க. என்ன பத்தி தெரியும்ல? அடியே, இந்த வீட்டுக்கு வந்தது என்னோட அதிர்ஷ்டண்டி. என் பொண்ணு இப்போ ஒரு பெரிய இடத்துல மருமகளா இருக்கிறா. அவங்க இருக்கிற வரைக்கும் உன் சாபலம் எனக்கு எதுவும் செய்யாது, புரிஞ்சுக்க. இந்த நகை ஒண்ணு உன் வீட்டுல இருந்து கொண்டு வந்த வரதட்சணை நகை இல்லையே. அந்த நகை யாரோடதுன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனால பேசாம இருக்கணும். அம்மா, நீங்க 2 பேரும் சேர்ந்து அன்னைக்கு குழி தோண்டி புதைச்சது தங்க நகையா? செத்தேலி இல்லையா? போடா, உன் தலையதான் குழி தோண்டி புதைச்சோம். வந்துட்டான் சந்தேகம் கேட்க. பாரு, நீ இங்க நடந்த விஷயத்த பத்தி இந்து கிட்ட ஏதாவது சொன்ன, அவ்வளவுதான், ஒண்ணுக்கே உன்னை கொண்டு போட்டுருவேன். இந்து, நகையெல்லாம் எங்க? நீ உங்க வீட்டுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிட்டியா? நீ விஷயத்த சொல்லிட்டேனா நகை எல்லாத்தையுமே ரோசம்மா கிட்ட கொடுத்து உங்க வீட்டை கொடுத்துற சொல்லிடலாம். அதை அடகு வச்சதுக்கு அப்புறமா பணத்தை ரோசம்மா கிட்டே கொடுத்து விட சொல்லிடுவோம். இந்து, என்னாச்சு? நீ எதுக்காக ஒரு மாதிரியா இருக்க? என்னம்மா பிரச்சனை?
இந்து என்னாச்சுமா? ஏன் அழுதுட்டு இருக்க? இப்ப நீ அழற அளவுக்கு என்ன பிரச்சனை? அம்மா என்ன மன்னிச்சிடுங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் செஞ்ச தப்புக்காக என்னை இங்க இருந்து துரத்திடுங்க. நான் எங்கேயாவது போயிடுறேன். நீ என்ன பேசிட்டு இருக்க? அப்படி நீ என்ன தப்பு பண்ண? உன்னையே நான் இங்க இருந்து துரத்தி விட போறேன். நீ அழாம முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. அம்மா தங்க நகையை காணோம். என்ன? நகைகளை காணுமா? எப்படி காணாம போச்சு? நகை இங்க இருந்துதான் காணாம போயிருக்கு. அததான் கேக்குற, எப்படி காணாம போச்சு? அப்படி காணாம போகணும்னா அது யாராவது திருடிட்டு போயிருக்கணும். இந்த வீட்ல இருந்து தங்க நகைகளை யார் திருடிருப்பா? அம்மா எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. நகையை எடுத்துட்டு போயிட்டாங்க. யார் எடுத்துட்டு போனாங்க? என் அப்பாவும் சித்தியும். இந்து, நீ என்னம்மா சொல்ற? உன்னோட அப்பாவும் சித்தியும் சேர்ந்து இங்க இருக்கிற தங்க நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்றியா? நீ அதை பாத்தியா? நான் பார்க்கலம்மா. ஆனா எனக்கு தெரியும், அவங்கள தவிர இதை யாரும் எடுக்க மாட்டாங்க. அதை எடுத்துட்டு போகதான் அன்னைக்கு அவங்க இங்க வந்தாங்க. அந்த நகையெல்லாம் என் வீட்டுல தான் இருக்கும். நான் இந்த விஷயத்தை அத்தை கிட்ட சொல்ல போறேன். இதை தவிர வேற வழி இல்ல. இந்து வேண்டாம், நீ அவசரப்பட்டு இப்ப தப்பு பண்ணிடாத. நீ இந்த விஷயத்த இப்ப வீட்டுல இருக்கிற யார்கிட்டயாவது சொன்னா அதுக்கப்புறம் வர பிரச்சனைய உன்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த விஷயம் ஒன்ன மட்டும்தான் பெரிய அளவுல பாதிக்கும். போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுன்னா அது உன் வீட்டு ஆளுங்களுக்கு பெரிய கெட்ட பேர் ஆயிடும். அதனால இப்ப அவசரப்பட்டு யார்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிடாத, செஞ்சிடாத. பின்ன நான் என்னதான் பண்றது? அவங்க இப்படி செய்யும் போது என்னை பத்தி யோசிக்கவே இல்ல. நீ வீட்டுல எல்லா இடத்துலயும் தேடி பாத்தியா? பார்த்தேன். உன்னோட அப்பாவும் சித்தியும் அந்த நகைகளை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு உன்னால உறுதியா சொல்ல முடியுமா? உறுதியா தெரியும். வீணாக்காக டிசைன் பார்க்கணும்னு அந்த நகையெல்லாம் சித்தி கேட்டாங்க. அப்புறம் அதை திருடிட்டு போயிட்டாங்க. உன் வீட்டு ஆளுங்க இவ்ளோ கீழ்த்தரமான விஷயத்த செஞ்சுட்டாங்களே இந்து. இதனால இந்த வீட்ல உனக்கு என்ன அவமானம் வரப்போகுதுன்னு கூட அவங்க யோசிக்கவே இல்லைல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா இப்ப நான் என்ன பண்றது? என்ன ஆனாலும் உன்னோட நகைகள்லாம் திருட்டு போன விஷயத்த இந்த வீட்ல இருக்கிற யார்கிட்டயும் சொல்லிடாத. அருண் கிட்ட கூட சொல்லாத. அம்மா யாராச்சும் அந்த நகையை பத்தி என்கிட்ட கேட்டா? அப்படி கேட்டாங்கன்னா அந்த நகை எல்லாத்தையுமே நீ என்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிடு. என்கிட்ட கேட்டாங்கன்னா அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். இந்த விஷயத்த நினைச்சு நீ இனிமே அழாத. அம்மா நீங்க இடமன் ஐயர்கிட்ட வேற பேசியிருக்கீங்கல்ல, இப்ப அவர்கிட்ட என்ன சொல்லுவீங்க? அதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு நான் யோசிச்சு பாக்குறேன். சரி நீ போ. அம்மா என்னால இப்போ உங்களுக்கும் பிரச்சனை இல்ல? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, நீ போ. சுபத்ரா, நம்மளோட மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் காம்ப்ளெக்ஸோட ப்ளூ பிரிண்ட் ரெடியா இருக்குன்னு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில இருந்து ஃபோன் பண்ணாங்க. உனக்கு எப்போ வசதி போய் பார்க்கிறதுக்கு? நாளைக்கே பாத்திரலாம். அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்க உடனே ஆரம்பிக்கணும். ஹலோ ஹலோ, மிஸ்டர் விஸ்வநாதன் சனாய் இல்லையா? நான் அவரோட மனைவி தான் பேசுறேன், சுபத்ரா ஷனாய். நீங்க யாரு? நான் ஏற்கனவே கால் பண்ணியிருந்தேன். விஸ்வநாதன் சனாயோட ஒரு விஷயம் பேசியிருந்தேன். அவர் உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா மேடம்? நீங்க அது என்ன விஷயம்னு சொல்லுங்க. உங்க மருமகளா வந்திருக்கிற இந்துலேகாவை பத்தி தான் எனக்கு சொல்லணும். இந்துலேகாவை பத்தி நீங்க என்ன சொல்ல போறீங்க? அந்த பொண்ணுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அந்த உண்மையை தெரிஞ்சுக்காம தான் நீங்க இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கீங்க. எந்த பிரச்சனையை பத்தி இப்ப நீங்க பேசுறீங்க? அந்த பிரச்சனை உங்க குடும்பத்தையே பாதிக்கிற விஷயம். அது என்ன விஷயம் தான் நான் இப்ப உங்ககிட்ட கேக்குறேன். முதல்ல என்ன விஷயம்ன்றத சொல்லுங்க. நான் யாருன்னு சொல்றதை விட உங்க குடும்பத்தை பாதிச்சிருக்கிற அந்த பிரச்சனை இந்துலேகா தான். அதை பத்தி பேச நானே நேரடியா வரேன். அப்பதான் உங்களுக்கு புரியும் நான் யாருன்னு.
ஆளு இந்துலேக்காவை பத்தி சொல்லத்தானே கூப்பிட்டான். ஆமா. ஆ, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கால் வந்துச்சு. நீ பிஸியா இருந்தனால உன்கிட்ட சொல்ல முடியல. என்னங்க, அந்த ஆளுக்கு இந்துவை பத்தி ஏதோ விஷயம் தெரியுன்ற மாதிரி தான் சொல்றான். சரி, அந்த ஆள் இப்ப என்னதான் சொல்றான்? இந்துவை பத்தி சொல்றதுக்கு நேரா வரேன்னு சொல்றான். வரட்டும். அப்ப என்ன சங்கதின்னு தெரிய வரும்ல. நம்ம குடும்பத்தை பாதிக்கிற ஒரு பிரச்சனைன்னு தான் அவன் சொல்றான். அப்ப அது என்னவா இருக்கும்? அது என்ன பிரச்சனை வேணாலும் இருந்துட்டு போட்டு சுபத்ரா. அப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை அன்னைக்கு பாங்கலா விட்டு தள்ளு. இதோ பார், அது வரைக்கும் இந்த விஷயத்த நீ இந்து கிட்ட கேட்டு தொலைக்காத, புரிஞ்சுதா? பேக் ரோசம்மா கிட்ட கொடுத்து உள்ள வைக்க சொல்ல. சரிங்க சார். என்னங்க? ஹாய் அருண் மாமா. மாமா, உங்க ஜர்னில எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அருண், உன்னதான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீ பெங்களூர் போய் சேர்ந்ததும் ஏன் இவளுக்கு கால் பண்ணல? பாட்டி, அது எனக்கு இந்துக்கு கால் பண்ண டைமே கிடைக்கல. என்னங்க, நான் உங்களுக்கு எத்தனை தடவை கால் பண்ண தெரியுமா? நீங்க கால் எடுக்கவே இல்லை. என்னோட மெசேஜையாச்சும் பார்த்தீங்களா? ஓ, பிஸியா இருந்தீங்களா? நீங்க பார்த்தா கால் பண்ணிருப்பீங்கல்ல. நான் தான் சொன்னேன்ல, டைமே கிடைக்கலன்னு. என்னப்பா நீ, கட்டுன பொண்டாட்டிக்கு ஒரு கால் பண்ணி சந்தோஷமா ஒரு 4 வார்த்தை பேச உனக்கு நேரம் கிடைக்கலையா? பாட்டி, நாங்க ஒன்னும் பிக்னிக்கு போகல. அங்கிருந்த பரபரப்புல என்னால ஒன்னும் செய்ய முடியல. நான் கால் பண்ணப்ப கூட அருண் மாமா போனே எடுக்கல பாட்டி. அதுக்கப்புறம் நான் வாட்ஸ்அப்ல கூட அவருக்கு மெசேஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நாங்க வீடியோ கால் பண்ணி கூட பேசணும், இல்லையா மாமா? துக்கம் அதெல்லாம் தெரியாதுல்ல. அவ கையில இருக்க போனே ரொம்ப பழைய மாடல். ஸ்மார்ட் போன்லாம் யூஸ் பண்ண கத்துக்க வேண்டாமா இந்து? இந்து கையில இருக்கிறது ஸ்மார்ட் போன் இல்லைங்கிற விஷயம் உனக்கு தெரியாதா? என்னதான் இருந்தாலும் நீ போன் பண்ணி பேசி இருக்கலாம்ப்பா. புருஷன் எங்க போனாலும் பொண்டாட்டியோட ஞாபகம் எல்லாமே அவ புருஷனை சுத்தி தான் இருக்கும். அத தாலி கட்டினவன் புரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு நல்ல புருஷனா இருக்க முடியும். இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. சாரி இந்து, ஐ எம் வெரி சாரி. அம்மாடி இந்து, அவன் ஃபோன் பண்ணலேங்கிறதுக்காக நீ வருத்தப்படாத. ரொம்ப டயர்டா இருப்பான், நீ போய் டீ போட்டு கொடு போ. சரிங்க பாட்டி. பாட்டி, எனக்கு ஒரு சந்தேகம். உனக்கு என்ன சந்தேகம்? பாட்டி, நீங்க யார் மேல அன்பா இருக்கீங்க? ஏன் மேலையா இல்ல அந்த இந்து மேலையா? அன்புன்னு சொல்லி நீ எதை எதிர்பார்க்கிற? அன்புங்கிற வார்த்தையை வச்சு எல்லாரும் எதை எதிர்பார்க்கறாங்களோ அதே தான் நானும் எதிர்பார்க்கிறேன். அன்புங்கிற வார்த்தைக்கு உனக்கு இன்னும் அர்த்தமே தெரியலம்மா. அந்த அர்த்தத்தை நீ இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஆளோட செய்யையையும் பேசுற பேச்சையும் அவங்க மத்தவங்க கிட்ட நடந்துக்கிற விதத்தையும் பார்த்து அவங்களுக்கு இந்த உணர்வு ஏற்படத்தான் செய்யும். அது ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு காட்டித்தான் ஆகணும். அந்த அன்பை வற்புறுத்தி ஏற்படுத்த முடியாது, தட்டி பறிக்கவும் முடியாது. அத நல்லா ஞாபகம் வச்சுக்க. முக்கியமா நீ. என்னங்க, இந்தாங்க டீ. அதங்க வச்சுற.
நான் கிச்சனுக்கு போகட்டுமாங்க? ஒரு நிமிஷம் இல்ல, நான் இங்கிருந்து போய் 4 நாள் ஆச்சு. இதுக்கு நடுவில் உனக்கு நான் ஃபோன் கால் பண்ணாததுக்கு உனக்கு எந்த கோவமே இல்லையா? நீங்க கால் பண்ணலனா என்ன, அதான் வந்துட்டீங்கல்ல, எனக்கு அதுவே போதுங்க. இந்து, உனக்கு தெரியாத விஷயம் ஒன்று சொல்லவா? நான் உன்னை வேணும்னு தான் கூப்பிடவே இல்லை இந்து. வந்த கால்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் வேணும்னு இக்னோர் பண்ணிட்டேன். ஆனா அதையும் தாண்டி என்னால உன்னை நினைக்காம இருக்கவே முடியல. என்னங்க? இந்த 4 நாட்களும் உன்னை மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என் மனசு எல்லாமே நீ மட்டும்தான். அப்புறம் எதுக்காகங்க வந்ததும் எல்லாரும் முன்னாடியே நீங்க என்ன அவாய்ட் பண்ணீங்க? சும்மாதான், சும்மா. உன் முகத்துல சந்தோஷம் வரும்போது மட்டும் இல்ல, உன் முகம் வாடும்போது கூட அழகா தான் இருக்கும். அட போங்க, கிண்டல் பண்ணாதீங்க. நான் வந்ததுக்கு பிறகு எனக்கு எதுவும் கொண்டு வரலையான்னு நீ எதுவுமே கேட்கவே இல்லையே. நான் அதை பத்திலாம் யோசிக்கவே இல்லை. புருஷன் ரொம்ப தூரம் போயிட்டு திரும்ப வரும்போது எல்லா பொண்டாட்டியும் கேட்கறது தானே, அவன் அவளுக்காக ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பான்னு நினைப்பா. நீ எதுக்கும் ஆசைப்படலனாலும் நான் கொண்டு வந்திருக்கேன் உனக்கு ஒரு கிஃப்ட். கிஃப்டா? இந்தா, இதுதான் அந்த கிஃப்ட். திறந்து பாரு. ஐயோ, போனா? இது எதுக்குங்க? உனக்கு சந்தோஷம் தானே? உனக்கு அந்த பழைய போன் வேண்டாம். இனி நான் எங்க போனாலும் நம்ம பார்த்துக்கிட்டே பேசலாம். லேட்டஸ்ட் ஆப்ஸ் எல்லாமே அதுல இருக்கு. உனக்கு நான் எல்லாமே கத்துத்தரேன். அதுக்கெல்லாம் அவசியமே இல்லைங்க, எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் படிச்ச பேரலல் காலேஜ்ல நிறைய பொண்ணுங்க இந்த மாதிரி போன் வச்சிருப்பாங்க. அப்ப நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஓ, அப்பனா எனக்கு வேலை மிச்சம். என்னங்க, எனக்கு இந்த கிஃப்டை விட பெருசு உங்களோட அன்பான வார்த்தைகள் தான். அதுல ஒரு வார்த்தை கேட்டா போதும், எனக்கு 1000 கிஃப்ட் கிடைச்ச மாதிரி. என் புருஷன் என் கூடவே இருந்தா போதும், எனக்கு வேற எதுவும் வேண்டாங்க. உனக்கு இன்னொரு குட் நியூஸும் இருக்கு. நீ ஹிமாலயஸ் பார்த்திருக்கியா? சினிமால எல்லாம் பார்த்திருக்கேன். நீ சினிமால பார்த்த ஹிமாலயாஸ நேர்ல பார்க்கணும்னு உனக்கு ஆசை இல்ல? அதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. டிராவலர்ஸோட சொர்க்க பூமியான நைனிடாலுக்கு ஒரு 4 நாளுக்கான டூர் பேக்கேஜ் இருக்கு. அங்க நாம 2 பேர் மட்டும்தான் போறோம். பெங்களூர்ல நான் கன்சல்ட் பண்ண கம்பெனியோட ஆஃபர் தான் அது. என்னங்க? 4 நாளைக்கு நான் உன்னை விட்டுட்டு போனதுக்கு பதிலா இன்னொரு 4 நாட்களை கம்பெனி நமக்காக கொடுத்துருக்கு. நைனிடாலுக்கு சேர்ந்தே போகலாம். நீ போறதுக்கு ரெடி ஆயிர? இந்து, இந்து ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. என்ன விஷயம்? அது அது வந்து, ஆமா, என்ன கனவு கண்டுட்டு இருந்த? சொல்லு, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அது நீங்க வந்ததே என்ன கவனிக்கல. அப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. அவர் ஒரு கிஃப்ட். அருண் உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தானா? ஒரு ஃபோன். வேற ஒண்ணும் இல்ல. ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்ததுக்கா இப்படி யோசிச்சு சிரிக்கிற? நீ இந்த அளவுக்கு சந்தோஷப்படுறேன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் போல இருக்கே.
எங்க கிட்ட சொல்ல முடியாத விஷயம்னா நீ எதுவும் சொல்ல வேண்டாம். ஐயோ அம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவரு ஒரு டூர் போலான்னு சொன்னாரு. டூரா? எங்க? நைனிடாலுக்கு. அருண் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னானா? நானும் அவரும் மட்டும் போக போறோமா? ஏதோ கம்பெனி ஆஃபர்னு சொன்னாரு. ஓ ஆமா பார்வதிமா, இப்ப இவங்க சொன்ன இடம் எங்க இருக்கு? அங்க போறதுக்கு பாஸ்போர்ட்லாம் தேவைப்படுமா? அதெல்லாம் இந்தியாக்குள்ளதான் இருக்கு. அங்க போறதுக்கு பாஸ்போர்ட் எல்லாம் தேவையில்லை. அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. பாஸ்போர்ட் தேவையில்லைன்னா இந்துவோட இந்த டூர் கண்டிப்பா நடக்கும். இந்து, இந்த டூரு போன தடவை மாதிரி ஆகக்கூடாது. இந்த ட்ரிப் நாங்க கண்டிப்பா போவோமா? இந்து, அருண் மனசுல இப்படி ஒரு பிளான் இருக்குன்னா இந்த விஷயத்த இங்க இருக்கிற யார்கிட்டயுமே நீ சொல்லாத. ஏம்மா? எல்லார்கிட்டயும் சொல்லணும் தானே? இப்போதைக்கு நீ யார்கிட்டயும் சொல்லாத. போகும்போது எல்லாருக்கும் சொன்னா போதும். ஆமா, அதாம்மா நல்லது. இல்லனா ஏதாவது தடங்கள் வந்துடுச்சுன்னா? அதுதான் உண்மை. நீங்க போற ட்ரிப் உனக்கு ஒரு சேஞ்சா இருக்கும். என்னோட சார்பா உனக்கு ஒரு அட்வான்ஸ் ஹாப்பி ஜர்னி. அருண், எப்போ நைனிடாலுக்கு போறதா பிளான் பண்ணிருக்க? அது நாளைக்கே கிளம்பலான் இருக்கோம். அருண், ரொம்ப தூரம் டிராவல் பண்றீங்க. இந்துக்கு இந்த மாதிரி லாங் டிராவல் போனது இல்லைல்ல. நீ அவளை நல்லபடியா பாத்துக்கோ, சரியா? எதுக்கு நீங்க அவங்களுக்கு இந்த ட்ரிப்புக்கு சப்போர்ட் பண்றீங்க? நாளைக்கு 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போகவே முடியாது. இனி அவ சாகுற வரைக்கும் அருண் மாமாவோட சேர்ந்து ஒரு மனைவியா அவளால வாழவே முடியாது. இனி நான் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். புருஷன் பொண்டாட்டியா வாழக்கூடாதுன்னு தானே ஜோசியர் சொன்னாரு. உங்க கண்ணு கெட்டுற தூரத்துல, கை கெட்டுற தூரத்துல நான் இருப்பேன்ல. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.